நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜுங்கிறது வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட இன்னொரு ஃபார்ம் தான். வீட்ஸ்டோனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோவை கண்டுபிடிப்போம். P/Q ஈக்குவல் டு R/S. P/Qவோட ரேஷியோ ஈக்குவல் டு R/Sஓட ரேஷியோ. இந்த மாதிரி 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் மீட்டர் பிரிட்ஜிலையும் ஒரு யூனிஃபார்ம் மேங்கனின் ஒயர் 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடியது. அந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் ஸ்கேல் 1 மீட்டர் இருக்கக்கூடிய உட்டன் போர்டு கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த உட்டன் போர்டில் வந்து ஒரு ஸ்கேலும் 1 மீட்டர் ஸ்கேலும் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமில் பாரு, G1 G2ன்னு கொடுத்துருக்காங்க. G1ங்கிறது கேப் 1, G2ங்கிறது கேப் 2. G1லேருந்து A வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் வந்து Cங்கிற ஸ்ட்ரிப், G2லேருந்து B வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் Dங்கிற ஸ்ட்ரிப் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட சென்டர் ஸ்ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா ஈன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த G1ல் அன்னோன் ரெசிஸ்டன்ஸையும் G2வில் வந்து நோன் ரெசிஸ்டன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே 1 மீட்டர் ஸ்கேல் வந்து எதுக்காக அப்படின்னா வேல்யூ வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈங்கிற ஸ்ட்ரிப்பில் சென்டர் பாயிண்ட்லேருந்து கால்வனோமீட்டர் HR வழியாக ஜாக்கிக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாக்கியோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேங்கனின் ஒயரில் டச் பண்ணும்போது அந்த கால்வனோமீட்டரோட ரீடிங்கை வந்து 0க்கு கொண்டு வரது தான் அதோட ஒர்க்கு. அதாவது பேலன்சிங் லென்த் கண்டுபிடிக்கிறது தான் அதோட ஒர்க்கு. இப்போ ஏங்கிற ஸ்ட்ரிப்லேருந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட நெகட்டிவ்லேருந்து கீழேருந்து B, இதுதான் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா டயக்ராம் எல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஆர் 5 மார்க். த பொசிஷன் ஆஃப் த ஜாக்கி ஆன் த ஒயர் இஸ் அட்ஜஸ்டட் ஸோ தட் த கால்வனோமீட்டர் ஷோஸ் 0 டெஃப்ளெக்ஷன். அதாவது கால்வனோமீட்டரில் 0 டெஃப்ளெக்ஷன் எந்த பாயிண்டில் டச் பண்ணும்போது அதோட 0 டெஃப்ளெக்ஷன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அதோட ஜாக்கியோட ஒர்க். லெட் த பொசிஷன் ஆஃப் ஜாக்கி அட் த ஒயர் அட் B at J. இப்போ ஜேங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால்வனோமீட்டரோட டெஃப்ளெக்ஷன் 0ன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஏலேருந்து J வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அது L1ன்னு வச்சுக்கிறோம். ஜேலேருந்து B வரைக்கும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை JBன்னு வச்சுக்கிறோம். அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து L2ன்னு, அதாவது அதோட லென்த் வந்து L2, அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா R and Sன்னு வச்சுக்கிறோம். இதை தான் வந்து எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் பார்த்துருக்கோம். P/Q ஈக்குவல் டு R/S. அந்த RSக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா Rக்கு பதிலாக ஸ்மால் r இன்ட்டு AJ, அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பிரிட்ஜ் வந்து மீட்டர் பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். RAJ/RJB. ஏஜேக்கு பதிலாக L1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். RR கேன்சல் ஆயிரும், L1/L2. P/Q ஈக்குவல் டு L1/L2. Pங்கிற ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதனால வந்து P ஈக்குவல் டு Q இன்ட்டு L1/L2. த பிரிட்ஜ் ஒயர் இஸ் சால்டட் அட் த எண்ட்ஸ் ஆஃப் த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். அந்த பிரிட்ஜ் ஒயர்ஸை வந்து காப்பர் ஸ்ட்ரிப்பில் எண்டில் வந்து நம்ம சால்டரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இம்பர்ஃபெக்ட் கான்டாக்ட்னால சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். அதுக்கு பேர் எண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அந்த வயரை வந்து சால்டரிங் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அங்கே புதுசாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த எண்டில் 2 எண்ட்லேயும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். அதுக்கு பேர் எண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த எரரை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னா P அண்டு Qவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால, இப்போ G1ல் P, G2ல் Q வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே மாற்றி G1ல் Q, G2ல் வந்து P, இந்த மாதிரி எடுத்து நிறையா வேல்யூஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு இந்த எரரை நம்ம எலிமினேட் பண்ணலாம். டு ஃபைண்ட் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம P/Q P ஈக்குவல் டு Q இன்ட்டு L1/L2. Pயோட வேல்யூ நோன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்றோம். அதை ரோ ஈக்குவல் டு R இன்ட்டு A/L அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இந்த வயரோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளில் இருக்கிறதுனால, ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறதுனால அதோட ஏரியாவுக்கு பதிலாக πA² வச்சுக்கிறோம். ஏங்கிறது ரேடியஸ். ஒரு சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா πr². நம்ம முதல்ல சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருக்கோம். அதே கான்செப்ட் தான்ப்பா இங்கே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 or 5 மார்க் நோட் பண்ணி வச்சு. இதே மாதிரி தான் பொட்டன்ஷியோமீட்டருங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் ஒயர் இருக்கும். மீட்டர் பிரிட்ஜில் 1 மீட்டர் ஒயர், அதே மாதிரி
பொட்டன்ஷியோமீட்டரில் 10 மீட்டர் மேங்கனின் ஆர் கான்ஸ்டன்டைன் வயர் வந்து அங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 free ends A and B are brought to the same side and fixed to copper strips with binding screws. A meter scale is fixed parallel to the wire. A jockey is provided for making contact. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் 10 மீட்டர் ஒயர் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஏபிக்கு இடையில் 10 மீட்டர் ஒயர், ஒவ்வொன்றும் வந்து 1 மீட்டர் ஒயரில் இருக்கும். ஏலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டு வரைக்கும் 100 சென்டிமீட்டர், அதாவது 1 மீட்டர். இதிலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது 101லேருந்து 200 வரைக்கும் இங்கே முடியும். இங்கே 200 சென்டிமீட்டர். இங்கே 201 இங்கே ஸ்டார்ட் பண்ணி 300 இங்கே முடியும். 301 இங்கே ஸ்டார்ட் பண்ணி 400, 401 இங்கே ஸ்டார்ட் பண்ணி 500, 501 ஸ்டார்ட் பண்ணி 600. இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி அண்ட் டிங்கிற 2 எண்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது சி, இது வந்து டிங்கிற 2 எண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 எண்டுக்கு இடையில் தான் வந்து ஏபிங்கிற பொட்டன்ஷியோமீட்டரை வந்து 10 மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஏங்கிற எண்டும் சிங்கிற எண்டும் ஒன்று தான். ஏங்கிற எண்டும் சிங்கிற எண்டும் ஒன்று தான். பிங்கிற எண்டும் டிங்கிற எண்டும் ஒன்று தான். சரிங்களா? இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். 0ல் ஸ்டார்ட் பண்ணி 100ல் முடியும். 101ல் ஸ்டார்ட் பண்ணி 200, 201ல் ஸ்டார்ட் பண்ணி 300, 301ல் ஸ்டார்ட் பண்ணி 400. அப்போ எல்லாமே ஆட் நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது ஆட் ஒயர்ஸ் எல்லாமே 0ல் ஸ்டார்ட் பண்ணி 100, அடுத்து 201னா 300, 301னா 400. ஈவன் எல்லாமே 100 எல்லாம் இங்கேருந்து ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்டில் முடிகிற மாதிரி இருக்கும். இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். த பிரின்சிபல் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் இன் த ஃபிகர். அதாவது இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த பேலன்சிங் லென்த். இதுதான் வந்து அதோட பிரின்சிபல். A steady current is maintained across the wire CD by battery BT. The battery, key and potentiometer wire in series from the primary circuit. அதாவது சி அண்ட் டிங்கிறது தான் நான் சொன்னேன். ஏங்கிற எண்டும் சிங்கிற எண்டும் ஒன்று தான், பிங்கிற எண்டும் டிங்கிற எண்டும் ஒன்று தான். இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து பேட்டரியோட பாசிட்டிவ், பேட்டரியோட மைனஸ்லேருந்து கீழேருந்து பி எண்டு, அதை தான் சிடின்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ரைமரி சர்க்கியூட். The positive terminal of the primary cell of the EMF psi is connected to the point and negative terminal is connected to the jockey through the galvanometer G and high resistance. This form the secondary resistance. எந்த செல்லோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே கால்குலேட் பண்ணுறோமோ அதோட சர்க்கியூட் வந்து செகண்டரி சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. Let the contact be made at any point J on the wire by jockey. ஜாக்கியில் வந்து சி அண்ட் டிக்கு அந்த 10 மீட்டருக்கு இடையில் வந்து நம்ம டச் பண்ணும்போது அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து இங்கே மெஷர் பண்ணலாம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் சிஜே இஸ் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த செல். அந்த சிஜேங்கிற அந்த பேலன்சிங் லென்த்து தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிக்கும் ஜேக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த பேட்ரி செல்லோட இஎம்எஃப் இருக்கக்கூடிய அந்த செல்லோட இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். தென் நோ கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ த கால்வனோமீட்டர் அண்ட் இட் வில் ஷோ ஜீரோ டெஃப்ளெக்ஷன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகாது. சிஜே இஸ் த பேலன்சிங் லென்த். த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் சிஜே இஸ் ஈக்குவல் டு ஐஆர்எல். I is the current flowing through the wire and R is the resistance per unit length. Resistance per unit length. Psi equal to IRL. I and R constant. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த வயருக்கு கான்ஸ்டன்ட்டு தான், கரண்ட் ஃப்ளோ ஆகிறதும் அந்த வயருக்கு கான்ஸ்டன்ட்டு தான். பேலன்சிங் லென்த்து மட்டும்தான் மாறும். அதனால் psi directly proportional to L. The EMF of the cell is directly proportional to the balancing length. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதோட பிரின்சிபல் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Then comparison of EMF of two cells with a potentiometer. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஒரு செல்லோட இஎம்எஃப் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 2 செல்ஸோட இஎம்எஃப்பை கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ரைமரி சர்க்கியூட் காமன் தான்.
பேட்டரியோட ப்ளஸ்லேருந்து சிங்கிற எண்டுக்கு கனெக்ட் பண்ணுறோம். சிங்கிற எண்டில் பேட்டரியோட மைனஸ்லேருந்து கீழேருந்து ரியோஸ்டாட் ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கே ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீயோட இன்னொரு எண்ட்லேருந்து ரியோஸ்டாட்டோட ஒரு எண்ட், ரியோஸ்டாட்டோட அதர் எண்ட்லேருந்து டிங்கிற இன்னொரு எண்டுக்கு ஆட் பண்ணிடுறோம். சிங்கிற வயர் கூட பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி சர்க்கியூட்டுக்கு டிபிடிடி அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். டபுள் போல் டபுள் த்ரூ, இருமுனை இருவழிச்சாவின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் மாதிரி தான் இருக்குது. சுவிட்ச் வந்து M1 N1 இதில் மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கும். MNங்கிறது காமன் பாயிண்ட். M1 N1 கிடையில் லெக்லாஞ்சி செல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். M2 N2 கிடையில் Psi2ங்கிற EMF இருக்கக்கூடிய டேனியல் செல்லை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ M1 N1 கூட இந்த கீயை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா M1 N1 கூட மட்டும் M1 N1 வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி M2 N2 கூட கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா M1 N1 வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இங்கே வந்து M2 N2 வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் வந்து டிபிடிடியோட ஒர்க்கு. The cells whose EMF Psi1 and Psi2 to be compared and connected to the terminals M1 N1 M2 N2, the DPDT switch. The positive terminal of the battery Psi1 and Psi2 should be connected to the same end C. The DPDT switch is pressed towards M1 and N1 so that the cell Psi1 is included in the secondary circuit and the balancing length L1 is found by adjusting the jockey and for zero deflection. Then the second cell Psi2 is included in the circuit and the balancing length L2 is determined. Let R be the resistance per unit length of the potentiometer wire and I be the current flowing through the wire. We have Psi1 equal to IRL1, Psi2 equal to IRL2. Then dividing the equation Psi1 by Psi2 equal to L1 by L2. இந்த பேலன்சிங் லென்த்தோட ரேஷியோவும் இஎம்எஃபோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். By including the rheostat in the primary circuit, the experiment can be repeated several times by changing the current flowing through it. கரண்ட் ஃப்ளோ ஆகிறத நம்ம சேஞ்ச் பண்ணி இதுக்கு நிறைய ரீடிங் எடுத்தோம் அப்படின்னா அதோட இஎம்எஃபோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா அது நியர்லி ஈக்குவலாக இருக்கும். தென் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி வந்து பொட்டன்ஷியோமீட்டர் மூலமாக மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல், த சர்க்யூட் கனெக்ஷன் ஆர் மேட் அஸ் shown in the figure. The end of C as the potentiometer wire. இதே தான் மூணுக்குமே வந்து இதே மாதிரி கனெக்ஷன் தான். பேட்டரியோட பாசிட்டிவ் சிங்கிற எண்டு கூட பேட்டரியோட நெகட்டிவ் வந்து கீ கூட கீழேருந்து டிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரைமரி சர்க்யூட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. The positive terminal of the cell of EMF psi whose internal resistance is to be determined and also connected to the end of the C wire. The negative terminal of the psi is connected to a jockey through galvanometer and resistance, high resistance. A resistance box R and key K2 are connected across the cell psi. With K2 open, the balancing point J is obtained and the balancing length CJ equal to L1 is measured. அதாவது K2ங்கிற கீ ஓப்பனில் இருக்கும்போது சைங்கிற இஎம்எஃப் இருக்கக்கூடிய இந்த பேட்ரி வழியாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அதோட பேலன்சிங்லேருந்து மெஷர் பண்ணால் அது சிஜேக்கு ஈக்குவலாக இருக்கும். இதோட இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா சை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L1. இதுதான் பிரின்சிபல். நோட். The suitable resistance is included in the resistance box and K2 is closed. R be the internal resistance of the cell. The current passing through the cell and the resistance R is given by I equal to V by R ன்னு நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். I equal to V by R. Vக்கு பொதுவாக சைனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதனால் I equal to psi by R plus R. The potential difference across the R is V equal to psi into R. V equal to IR தானே, ஐக்கு பொதுவாக இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். psi R by R plus R. When the potential difference is balanced in the potentiometer wire, let L2 be the potential
L2 be the balancing length. Then psi r by r plus r directly proportional to L2. அப்போ r plus r அதாவது 2.62 2.63 ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். psi directly proportional to L1, psi r by r plus r directly proportional to L2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை செகண்ட் ஈக்குவேஷன் போடும்போது r plus r by r equal to L1 by L2. r by r plus r by small r by capital R equal to L1 by L2. r கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வரும். அந்த 1 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. r equal to capital R into L1 minus L2 by L2. இந்த L1 L2 ஆரோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. internal resistance of the cell is not constant but increase with increase of external resistance connected across its terminals. external resistance அதிகமாகும் போது internal resistanceம் அதிகமாகும். 2.65 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது டோட்டல் எனர்ஜியும் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகாது. அதில் ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகும். அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். when current flows through a resistor, some of the electrical energy delivered to the resistor is converted into heat energy and it's dissipated. This heating effect of current is known as Joule heating effect. இது தான் வந்து ஜூல் ஹீட்டிங். ஒரு ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அங்கே ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி வந்து இந்த கரண்ட்னால் உருவாகிறதுனால அதுக்கு பேர் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஜஸ்ட் as current produces thermal energy may also be suitably used to produce an electromotive force EMF. This is known as thermoelectric effect. இது 2 மார்க்கில் நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்து ஜூல்ஸ்லாம் நம்ம 10th நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கண்டக்டர் வழியாக ஆர் ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி ஹீட் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W ஈக்குவல் டு VIT. அங்கே டபிள்யூங்கிறது நம்மளுக்கு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு தேவையான ஒர்க் டன் தான் VITன்னு சொல்லியிருக்கோம். அப்போ H ஈக்குவல் டு VIT. விக்கு பொதுவாக IRன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா H ஈக்குவல் டு I²RT. அந்த ஹீட் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் அண்ட் டைம் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ரெசிஸ்டர். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். இதுவும் நம்ம 10th நம்ம படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஹீட்டர், தென் எலக்ட்ரிக் டோஸ்டர் shown in the figure. Some of home appliances that utilize the heat effect of current. வாட்டர் ஹீட்டர் நம்மளுக்கு தெரியும், அயன் பாக்ஸ் நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரிக் டோஸ்டர், மைக்ரோவேவ் ஓவன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள். இதில் வந்து நைக்ரோம் அப்படிங்கிற ஒரு அலாய் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிக்கல் அண்ட் குரோமியம் ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் நைக்ரோம் அப்படின்னு சொல்கிறது. நைக்ரோம் எதனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அண்டு வித்தவுட் ஆக்சிடேஷன், வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ் வித்தவுட் ஆக்சிடேஷன். இதுக்காகத்தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைக்ரோம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூசஸ். நம்ம ஃபியூஸ் ஒயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைஸையெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. எக்ஸசிவ் கரண்ட் வரும்போது இந்த ஃபியூஸ் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆயிரும். அதான் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ ஷார்ட் லென்த் ஆஃப் ஒயர் மேட் ஆஃப் அ லோ மெல்ட்டிங் பாயிண்ட் மெட்டீரியல். இந்த ஃபியூஸ் ஒயர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து லோவாக இருக்கும். அப்போ தான் எக்ஸசிவ் கரண்ட் ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது அந்த சர்க்யூட் வந்து பிரேக் ஆகிரும். அது மெல்ட் ஆகி பிரேக் ஆகிரும். சர்க்யூட் பிரேக் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். An alloy of lead and tin is used for fuses when current rating is below 15 ampere and when current rating is above 15 ampere, copper fuse wires are used. lead and tin wire தான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிலோ 15 ஆம்பியர் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்காக lead and tin யூஸ் பண்ணுறாங்க. 15 ஆம்பியருக்கு மேலே போச்சு அப்படின்னா காப்பர் ஃபியூஸ் ஒயர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ
ஃபியூஸ் ஒயருக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. This only advantages with the above fuses is that only fuse wire is burnt due to excessive current. They need to be replaced. Nowadays in houses, circuit breakers are also used instead of fuses. Fuses பதிலாக யூஸ் பண்ணுறாங்க. Whenever there is an excessive current produced due to faulty wire connection, the circuit breaker switch opens. After repairing the faulty connection, we can close the circuit breaker switch. இப்போலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் ஒயருக்கு பதிலாக இந்த மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் இதில் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மேலே ஸ்விட்ச் ஆன் ஆகிருக்கு. ஒரு சில ஒயர் மட்டும் ஒரு சில ஸ்விட்ச் மட்டும் ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அது ஃபால்ட் கனெக்ஷனாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா இறங்கிடும். அதில் மேனுவலாகவும் நம்ம இதை ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபர்னஸ். ஃபர்னஸ் ஆர் shown in the figure. நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. Used to manufacture a large number of technology important materials such as steel, silicon carbide, quartz, gallium arsenide, etc. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எந்த டெம்பரேச்சரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 டிகிரி செல்சியஸ் அப்படி இருந்துச்சுன்னா அங்கே மாலிப்டினம் நைக்ரோம் வயர் வந்து யூஸ் ஆகுது. wound on a silica tube is used. Carbon or furnaces produce temperatures up to 3000 degree Celsius. 3000 டிகிரி செல்சியஸில் வந்து மெட்டீரியல் ஏதாவது நம்ம ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் கார்பன் ஃபர்னஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் லேம்ப். நம்ம முதலே பார்த்துருக்கோம். வீட்லலாம் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் லேம்ப் வந்து பார்த்துட்ருக்கோம். அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்க. 1 மார்க். ஒரு கிளாஸ் பல்ப் அண்ட் ஹீட்டட் டு இன்கேண்டிசன்ஸ் பை கரண்ட்னால் ஒளியூட்டப்படுது, வெப்பப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. In incandescent electric lamps, only about 5% of electrical energy is converted into light energy and the rest is wasted as heat. 5% மட்டும்தான் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் லேம்ப்ஸ், எலக்ட்ரிக் வெல்டிங் அண்ட் எலக்ட்ரிக் ஆர்க் ஆல்சோ யூட்டிலைஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் வந்து நம்ம ஹீட் எனர்ஜியாக வந்து இங்கே எல்லாமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்ட் வைஸ் வர்சா இஸ் நோன் அஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது, அதாவது ஒரு கண்டக்டரில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அங்கே ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டரோட 2 எண்டில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். நல்லா யோசிச்சுக்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோட ரிவர்சபிள் ப்ராசஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டரில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். A thermoelectric device generates voltage when there is a temperature difference on each side. 2 எண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. If a voltage is applied, it generates a temperature difference. Seebeck discovered that in a closed circuit consisting of two dissimilar metals, when the junction are maintained at different temperatures, an EMF is developed. 2 மெட்டல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி 2 ஜங்ஷன்ஸை வந்து உருவாக்கிடுறோம். அந்த 2 ஜங்ஷன்லேயும் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே கரண்ட் வந்து சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது. இதுக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். த 2 dissimilar metals connected to form 2 junctions is known as thermocouple. 2 சிமிலர் மெட்டல்ஸை நம்ம 2 பக்கமும் கனெக்ட் பண்ணி 2 ஜங்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தெர்மோகப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துங்க.
இப்போ ஒன்று ஐஸ் க்யூப், ஒன்று வந்து வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறதுனால இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் வந்து கோல்டாக இருக்கும். ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு வந்து போகிறப்ப இப்போ கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கால்வனாமீட்டர் பாருங்கள் எந்த டைரெக்ஷனில் நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஹாட்லேருந்து கோல்டுக்கு, அப்போ காப்பர்லேருந்து ஒன்று காப்பர், இன்னொன்று இரும்பு அயன் எடுத்துட்டோம். அப்போ காப்பர்லேருந்து வாட்டருக்கு வருது, வாட்டர்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா அயன் வழியாக கோல்டுக்கு போகுது. இந்த கான்செப்ட் வந்து பார்த்துக்குங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. If the hot and cold junctions are interchanged, the direction of current also reverses, hence the effect is reversible. இப்போ ஹாட்லேருந்து கோல்டுக்கு போகுது, அயன் வழியாக கோல்டுக்கு போகுது. இதே மாதிரி நம்ம ஜங்ஷன்ஸை வந்து மாற்றுறோம். அப்போ எதுலேருந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஹாட்லேருந்து போகும், ஆனால் கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். த மேக்னிடியூட் ஆஃப் த இஎம்எஃப் டெவலப்டு இன் த தெர்மோகப்பிளில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நேச்சர் ஆஃப் த மெட்டல்ஸ் ஃபார்மிங் த கப்பிள். இந்த ரெண்டு வயர்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி வயர்ஸ் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஜங்ஷன்ஸ்க்கு இடையில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டை பொறுத்து தான் நம்மளுக்கு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபக் எஃபெக்ட். Seebeck effect is used in thermoelectric generators. These thermoelectric generators are used in power plants to convert waste heat into electricity. இந்த ரியாக்டர்ஸ்லாம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜியை நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக அதாவது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. சீபெக் எஃபெக்ட் வந்து யூஸ் ஆகுது. This effect is utilized in automobiles in automotive thermoelectric generators for increasing fuel efficiency. Fuel efficiency அதிகப்படுத்துறதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சீபெக் எஃபெக்ட் யூஸ் ஆகுது. Seebeck effect is used in thermocouples and thermopiles to measure the temperature difference between the two objects. தெர்மோகப்பிள் அப்படின்னா ரெண்டு மெட்டல் ரெண்டு ஜங்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதே மாதிரி தெர்மோபைல்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா a lot of thermocouples are combined to form a thermopiles. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்டியர் எஃபெக்ட். In 1834, Peltier discovered that when an electric current is passed through a circuit of thermocouple, heat is evolved at one junction and absorbed at the other junction. This is known as Peltier effect. அதாவது ஒரு சர்க்யூட் வழியாக ஒரு தெர்மோகப்பிளோட சர்க்யூட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஒரு ஜங்ஷனில் ஹீட் வந்து எவால்வேட் ஆகும், ஒரு ஜங்ஷனில் அப்சார்வ் ஆகும். இதுதான் வந்து பெல்டியர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இங்கே காப்பர் அயன் தெர்மோகப்பிள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏபிங்கிற ரெண்டு ஜங்ஷனையும் நம்ம டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வச்சுக்கிறோம். ஏபிங்கிற ரெண்டு ஜங்ஷன் வழியாக இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த ரெண்டு ஜங்ஷனும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்குது. அதாவது ஒன்று ஹாட் ஜங்ஷனாகவும் இன்னொன்று கோல்டு ஜங்ஷனாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து ஏலேருந்து இப்போ பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. காப்பர்லேருந்து ஏங்கிற கோல்டு ஜங்ஷன்லேருந்து அயனுக்கு போகுது, அயன்லேருந்து பிங்கிற ஜங்ஷன் வழியாக நெகட்டிவ் வருது. இதுதான் சர்க்யூட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த மாதிரியான டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஏங்கிற பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து அதாவது ஹீட் அப்சார்ப்ட் ஆகும். பிங்கிற ஜங்ஷனில் டெம்பரேச்சர் வந்து அதாவது ஹீட் வந்து எவால்வேட் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட், நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி பேட்டரியோட கனெக்ஷன் நம்ம மாற்றி கொடுக்கும்போது அதே மாதிரி ஜங்ஷனும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், பார்த்துங்க. தென் தாம்சன் எஃபெக்ட். Thomson showed that if 2 points in a conductor are at different temperatures, the density of electrons at these points will differ, and as a result, the potential difference is created between these 2 points. Thomson effect is also reversible. அதாவது ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், அந்த கண்டக்டரோட ரெண்டு பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருந்தால் அந்த ரெண்டு டெம்பரேச்சர்லேயும்
டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃபராக இருக்கும். அதனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகும். அதனால் வந்து கரண்ட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலேருந்து பிக்கு ஏபிங்கிற டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நம்ம கண்டக்டரை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். எம்ங்கிற இடத்துல ஹீட் வந்து அப்சார்ப் ஆகும், என்னங்கிற இடத்துல ஹீட் வந்து எவால்வ் ஆகும். இது வந்து ஐயோட டைரெக்ஷன் பார்த்துக்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டீரியல் அயனாக இருந்துச்சுன்னா இதில் ஏ டு பி கொடுக்குறோம். ஏல வந்து ஏசியில் வந்து ஹீட் எவால்வ் ஆகும், சிபியில் வந்து ஹீட் அப்சார்ப்ட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து தாம்சன் எஃபெக்ட், காப்பர் எடுத்துருக்கோம்ல, அது வந்து பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அயன் பார் எடுத்தது நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நோட்